Hi students, today we are going to see Civics Unit 2 Achieving Equality. We are going to see now the Achieving Equality. In this lesson, the learning objects are to know the meaning of the prejudice and stereotypes, understand discriminations and inequality, became aware of the negative consequences of discriminations. ஸோ இந்த லெசனில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எப்படி ஈக்குவலிட்டியை அச்சீவ் பண்ணுறோம், அதுக்கு என்னென்னலாம் வந்து தடைகள் இருக்குது, அதெல்லாம் நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ப்ரீஜடிஸ், அப்புறம் ஸ்டெரியோ டைப்பு, ஒருத்தரை பற்றி முன்னாடியே ஜட்ஜ் பண்ணுறது, இல்லைன்னா இவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து தவிர்க்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்புறமேட்டு நம்மளுக்கிட்ட இருக்கிற வேற்றுமையே, நம்மக்கிட்ட இருக்கிற அந்த இது ஏற்றத்தாழ்வுகள், ஆண் பெண், அந்த ரிலீஜியஸு, காஸ்ட் வைஸு, நம்மளுடைய ஜெண்டர் வைஸாக இருக்கிற டிஃப்ரென்ஸ் எல்லாத்தையுமே, நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், ஒரு அதுலேருந்து நல்ல அதுக்குடைய எல்லைகளை என்னன்னு கண்டுபிடிச்சி அதை வந்து சரி செஞ்சு எல்லாருமே ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஷால் வி see the lesson now? That we live in comprises people from various social groups who are different in many ways. Such we believe in unity in diversity. We should have been living peacefully with one another irrespective of those differences. Often we see that diversity is not accepted and people harbor attitudes of hostility towards those who are different from them. They form options about the other groups and this often leads to tension in the society. Such options are often prejudiced. அதாவது நம்ம வாழ்கிற இந்த சமூகத்தில் பல வகையான லாங்குவேஜ் பேசுகிற மக்கள் இருக்காங்க, டிஃப்ரெண்ட் கல்ச்சர் ஃபாலோ பண்ணுற பீப்புள்ஸ் இருக்காங்க, டிஃப்ரெண்ட் ரிலீஜியன் ஃபாலோ பண்ணுற பீப்புள்ஸ் இருக்காங்க. பட் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், அனைவரும் ஒற்றுமையாக வாழ்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கையில் வாழ்ந்துட்டுருக்கோம். அதை வந்து நம்புவதால் நம்ம ஒற்றுமையாக வாழ்கிறோம். அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை நம்புவதால் நம்ம இவ்வளோ வேறுபாடு இருந்தாலும் இதெல்லாம் கலைந்துட்டு பிறருடன் அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பன்முகத்தன்மை எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்பதால் மக்கள் தம்மிடம் இருந்து வேறுபட்ட பிற மக்களிடம் பகைமை உணர்வை கொள்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இந்த பகைமை, இந்த பன்முகத்தன்மை வந்து எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளப்படுறதில்லை. ஸோ நம்மக்கிட்ட இருந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு குரூப் இருப்பாங்களே, டிஃப்ரெண்ட் ரிலீஜியன், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேசுகிற மக்கள், இல்லைன்னா டிஃப்ரெண்ட் கல்ச்சர் ஃபாலோ பண்ணுற மக்கள். ஸோ ஒரு குரூப்லேருந்து இன்னொரு குரூப்புக்கு இடைக்கும் என்ன பண்ணுறாங்க, ஒரு பகைமை உணர்வு இருக்குது. அவங்களோட இனத்தின் மீது ஒரு விதமான எண்ணத்தை வச்சுருப்பாங்கல்ல, அந்த எண்ணம் வந்து நம்மளோட சமூகத்தில் ஒரு விதமான பதட்டத்தை ஏற்படுத்துது. சரிங்களா? அந்த அந்த அடுத்த குரூப் மேலே வச்சுருக்கிற ஒரு எண்ணங்கள் வந்து நம்ம சமூகத்தில் வந்து ஒரு விதமான பதட்டத்தை ஏற்படுத்துது. இது போன்ற எண்ணங்கள் தான் பாராபட்சம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது முன்முடிவு, ப்ரெஜடிஸ்ட். அதாவது முன்னாடி அவங்கள பற்றி எதுவுமே தெரிஞ்சிருக்காது, பட் அவங்க எப்படி கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்லாம் எதுவுமே தெரிஞ்சிருக்காது. பட் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களாம் அப்படி தான், அவங்க அதுதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு தெரியாத இதை நம்ம நம்புறது. இது என்னது, ப்ரெஜடிஸ்ட். நெக்ஸ்ட், ப்ரெஜுடிஸ்ட். Prejudice mean to judge other people in a negative or inferior manner without knowing much about them. It happens when people have false belief and ideas. ப்ரெஜுடிஸ்ட் அப்படின்னா பாராபட்சம், முன்முடிவு. அதாவது தமிழ் மீனிங், இப்போ மற்றவங்கள பற்றி தெரிஞ்சுக்காம அவங்கள பற்றி என்ன பண்ணுறாங்க, ஒரு நெகட்டிவ் தாட்டு, அதாவது எதிர்மறையான எண்ணங்கள், இல்லைன்னா அவங்கள பற்றி ரொம்ப தாழ்வாக நினைக்கிறது. அதாவது அவங்கள பற்றி எதுவுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனால் அவங்கள பற்றி ஒரு நெகட்டிவான தாட்டை வச்சுக்கிறது அவங்க மேலே, இல்லை அப்படின்னா ரொம்ப தாழ்வாக அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறது. இதெல்லாம் என்ன அப்படின்னா ப்ரெஜடிஸ்ட், அதாவது முன்முடிவு ஆகும்.
மக்கள் வந்து தவறான நம்பிக்கைகளையும் கருத்துக்களையும் கொண்டிருப்பது தான் நம்ம வந்து பாராபட்சம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நம்மளோட சொசைட்டியில் ஏற்படுது. ப்ரெஜுடிஸ்ட் ஈக்குவல் டு ப்ரீ ப்ளஸ் ஜட்ஜ், அதாவது முன்னாடியே அவங்கள பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்காம முன்னாடியே அவங்கள பற்றி அது நெகட்டிவாகவும் அவங்கள பற்றி ரொம்ப தாழ்வாகவும், அதாவது ரொம்ப சீப்பாகவும் நினைக்கிறதா என்னது ப்ரெஜுடிஸ். The word prejudice refer to prejudgment. Prejudices can be based on many things like people's religious belief, the religion that come from the color of their skin, their accent, or the clothes they wear. The types of prejudice or gender prejudice, racial prejudice, class prejudice, disability prejudice, and so on. ப்ரெஜுடிஸ் அப்படின்னா என்னது? பாராபட்சம் ஆர் முன்முடிவு. இப்போ ப்ரெஜுடிஸ் இஸ் ரெஃபர் டு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னால என்னது? அது நம்ம முன்முடிவு, அதாவது முன்முடிவை தான் அது குறிக்குது. முன்முடிவு என்பது மக்களோட மத நம்பிக்கைகள், அவர்கள் வாழ்கின்ற பகுதி, நிறம், மொழி மற்றும் அவங்களோட ட்ரெஸ்ஸிங், இதெல்லாமே அடிப்படையில் தான் நாம் வந்து முன்முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் வேறு இதுலையெல்லாம் பாராபட்சம் பார்க்குறோம் அப்படின்னா ஜெண்டர் அடிப்படையில் ஆண் பெண் அதில் பாராபட்சம் பார்க்குறோம். அது இல்லாமல் இனம், இவங்க ரிலீஜியன் அடிப்படையில் இல்லை கேஸ்ட் அடிப்படையில், டிசேபிலிட்டி அதாவது மாற்றுத்திறனாளிகள் அடிப்படையிலையும் இன்னும் பிறவற்றிலும் நம்ம என்ன பண்ணுறோம்? பாராபட்சம் பார்க்குறோம். For example, urban people are more civilized than rural people in attitudes and behavior is one such prejudice. Urban people அப்படின்னா நகர்ப்புற மக்கள், ரூரல் பீப்புள் அப்படின்னா கிராமப்புற மக்கள். அதாவது கிராமப்புற மக்களை காட்டிலும் நகர்ப்புற மக்களோட ஆட்டிடியூட்ஸ், மனப்பான்மை, அவங்களோட பிஹேவியர் அதாவது நடத்தை அது கொஞ்சம் நாகரிகமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு விதமான பாராபட்சம் பார்க்குறது. Causes for prejudice. Some common social factors that contributes to the rise of prejudice are socialization, conforming behavior, economic benefits, authoritarian personality, ethnocentrism, group closure, conflicts. அதாவது பாராபட்சம் உருவாகிறதுக்கு முக்கியமான ஃபேக்டர்ஸ், சமூக காரணிகள் எதெல்லாம் அப்படின்னா சமூகமயமாக்கல், சோஷியலைசேஷன் அப்படின்னா என்னது? சமூகமயமாக்கல். கன்ஃபார்மிங் பிஹேவியர்ஸ் அப்படின்னா நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை, ஒரு அவங்களோட பிஹேவியரை வந்து இதுதான் பிஹேவியர் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டி என்ன பண்ணுறது? டிசைட் பண்ணிக்கிறது. எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ், பொருளாதார பயன்கள். அத்தரோட்டேரியன் பர்சனாலிட்டி, அதாவது சர்வாதிகார ஆளுமை. எத்தனோசென்ட்ரிசம் அப்படின்னா இனமைய கொள்கை, ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு கொள்கை இருக்கும், அதை பற்றி வேணால் முன்முடிவு எடுத்துக்கிறது. குரூப் க்ளோசர் அதாவது கட்டுப்பாடான குழு அமைப்பு. கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படின்னா முரண்பாடுகள். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா பாராபட்சத்தை வந்து உருவாக்குது, அதோட முக்கிய காரணிகளாக இருக்குது. ஸ்டேரியோடைப். வென் prejudice gets stronger, it develops into a stereotype. Stereotype is a false view or idea about something. For example, girls are not good at sports. அதாவது ப்ரெஜுடிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா முன்முடிவு. அதாவது அந்த முன்முடிவு வந்து வலுவாக இருக்கும் பொழுது ஒத்த கருத்துக்கள், அதாவது ஸ்டேரியோடைப் ஒத்த கருத்துக்கள்னா என்னது? ஸ்டேரியோடைப் அது உருவாகுது. இந்த ஒத்த கருத்துக்கள் என்பது ஒரு தவறான கண்ணோட்டம் அல்லது ஏதோ ஒன்றை பற்றியான தவறான கருத்துக்கள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெண்கள் வந்து விளையாட்டிற்கு உகந்தவர்கள் அல்ல அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு முன்முடிவு. அவங்க விளையாடுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்காமையே, அவங்கள எப்படிப்பட்ட பிளேயர்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்காமலே என்ன பண்ணணும்? அவங்களாம் கேமுக்கு இல்லை ஸ்போர்ட்ஸுக்கு நாட் ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது வந்து ஒரு தவறான கருத்தாகும். இந்த கருத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் என்னது?
stereotype. Stereotype is learnt at a very early age, and children grow to have very strong idea or options about things, groups or ideologies. As children grow up, the lines of like and hate for other things, people, cultures, belief, languages become sharper. அதாவது ஸ்டேரியோடைப் அப்படின்னா என்னது, ஒத்த கருத்துக்கள். இந்த ஒத்த கருத்துக்கள் வந்து குழந்தைகள் வந்து சிறு வயதிலே ஒரு பொருட்கள் மீதான இல்லை மனிதர்கள் மீதான இல்லை நாகரிகம், நம்பிக்கை, அவங்களோட மொழி மீதான ஒரு விதமான ஒத்த கருத்துக்களை வந்து அவங்க மனதில் வந்து ஏற்படுத்திக்கிறாங்க. அந்த குழந்தைகள் வளரும் பொழுது அவர்கள் அந்த பொருட்கள் மீது, அந்த மனிதர்கள் மீது, அந்த நாகரிகம், நம்பிக்கை, அந்த மொழிகள் மீதான ஒரு விருப்பு வெறுப்புகள், ஒரு கருத்து வந்து ஒரு வெறுப்புள்ள ஒரு கருத்துக்கள் வந்து மேலோங்கி இருக்குது. இதைத்தான் என்னது சொல்லுவோம், ஸ்டேரியோடைப் அப்படின்னு சொல்கிறோம். Example, Raghu was hit in his eyes with a soft ball and to everyone's surprise, he started to cry. The others started to laugh at him. Mani felt sad for him but started laughing along with others. In the above example, we have a general option that girls cry and boys do not cry. When Raghu cried out of pain, others laughed at him. Now we understand that when we fix people in our image, we created a stereotype. Gender-based stereotypes are often portrayed in films, advertisements, and TV serials. Almost all the advertisements related to detergent, washing machines, dishwasher, and others show a woman as the main lead or user of the product. On the other hand, all the stunts shown in a bike advertisement is performed by ferocious-looking men. எக்ஸாம்பிள், ரகு அப்படிங்கிற ஒரு பையன் வந்து பால் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அப்படி பால் விளையாடும் போது அந்த பால் வந்து அவன் கண்ணில் வந்து அடிச்சிருது. கண்ணில் அடித்தோடனே ரகு வந்து உடனே அழ ஆரம்பிக்கிறான். ரகு கூட விளையாண்டுக்கிட்டு இருந்தால் மற்ற பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரகு அழுகிறத பார்த்து சிரிக்கிறாங்க. ரகுவோட ஃப்ரெண்டு பேர் வந்து மணி வந்து ரகு அழுகிறத பார்த்து வருத்தப்பட்டாலும் மற்ற பசங்களோட சேர்ந்து என்ன பண்ணுறான், அவனும் சிரிக்கிறான். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஆண்கள் வந்து அழக்கூடாது, பெண்கள் வந்து அழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான கருத்து இருக்குது. அதனால தான் ரகு அழுகும்போது மற்ற பசங்கள்லாம் என்ன பண்ணிடுறாங்க, அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒத்த கருத்துக்கள். இதுதான் என்னது, ஒத்த கருத்துள்ள எண்ணங்கள் ஆகும். இதுதான் என்னது, ஒத்த கருத்துள்ள எண்ணங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இது வந்து இந்த ஒத்த கருத்துக்கள் ஒருவர் மீதான தவறான எண்ணத்தை வந்து ஏற்படுத்துது. Gender-based stereotypes are often portrayed in films, advertisements, and TV serials. Almost all the advertisements related to detergents, washing machines, dishwasher, and other shows a woman as the main lead or user of that product. On the other hand, all the stunt shows in a bike advertisement is performed by ferocious-looking men. அதாவது இந்த ஜெண்டர் அடிப்படையிலான இந்த ஒத்த கருத்துக்கள், அந்த ஸ்டேரியோ டைப்பை வந்து எப்படி எதுலையெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி ஃபிலிம்ஸில் சொல்கிறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டு, அப்புறம் டிவி சீரியல்ஸ்ல எல்லாம் சொல்கிறாங்க. மோஸ்ட்லி டிவி சீரியல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பொண்ணுங்களும் அழுதுகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி திரைப்படங்கள் மோஸ்ட்லி ஸ்டன்ட்ஸ் சீன்லாம் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, ஹீரோஸ் தான் பண்ணுவாங்க. விளம்பரங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சமைக்கிற திங்ஸு, குக்கிங்ஸு, இதுலையெல்லாம் குக்கிங் திங்ஸ், இதுக்கெல்லாம் யாரு தான் மோஸ்ட்லி லீட் ரோல் பண்ணுவாங்க அப்படின்னா விமென் தான் பண்ணுவாங்க. பைக் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கெல்லாம் யாரு தான் பண்ணுவாங்க அப்படின்னா மென் தான் பண்ணுவாங்க. இதைத்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜெண்டர் பேஸ்ட் ஸ்டேரியோடைப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து ஏதோ ஒன்று அடிபட்டுச்சு அப்படின்னா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ரெண்டு பேர்த்துக்குமே வலிக்கும். வலிச்சதுன்னா என்ன பண்ணும், கண்ணீர் வரத்தான் செய்யும். ஆனால் ஆண்களுக்கு வரக்கூடாது, பெண்களுக்கு வரலாம் அப்படின்னு சொல்கிறது ஒரு விதமான ஸ்டேரியோடைப் அப்படின்னு தான் சொல்கிறோம். Students, now let us see the
Recap of this lesson. Prejudice means to judge other people in a negative or inferior manner without knowing much about them. நம்ம ப்ரீஜடியஸ்னால் என்னன்னு பார்த்தோம். நம்ம வந்து தப்பான ஒரு நெகட்டிவ் தாட்லேயோ இல்லை வேறு ஒரு குறைபாடோடையோ ஒருத்தவங்களை பார்க்கறது தவறு அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெரியோடைப் அந்த ஃபால்ஸ் வியூ ஆர் ஐடியா அபவுட் சம்திங். ஏதாவது ஒரு தப்பான கண்ணோட்டத்திலே தப்பான விஷயங்களை ஐடியா பண்ணுறது பார்க்கறது வந்து தவறானது. Discriminations can be defined as negative actions towards people. Discriminations can happen on the basis of color, class, religion and gender. ஸோ டிஸ்கிரிமினேஷன் வேறுபாடுகள் பாகுபாடெல்லாம் எப்படி வரும்? கலரு, அவங்களுடைய ரிலீஜியஸ், கிளாஸு, ஜெண்டர் வச்சு நம்ம பார்க்குறோம். கேஸ்ட் சிஸ்டம் இஸ் த மோஸ்ட் டிஸ்கிரிமினேட் ரீசன் ஃபார் இன்இக்வாலிட்டி டிஸ்கிரிமினேஷன். ஸோ இந்த கேஸ்ட் தான் வந்து என்னது மெயின் காஸ் ஆஃப் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்ஸ் தான் வந்து என்னது ரொம்ப மக்களை பிரிக்கிறது, ஈக்குவலிட்டியை ரொம்ப இது பண்ணுறது. ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன்ஸ் ரெஃபர்ஸ் டு ஹெல்த், எஜுகேஷன், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் இன்இக்வாலிட்டிஸ் பிட்வீன் மென் அண்ட் உமன். ஸோ இந்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அந்த வேறுபாடுகளில் வந்து அதிகமாக ஆண் பெண் ஆதிக்கம் அதுதான் அதிகமாக இருக்கும். ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன் இஸ் இன்இக்வல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஆர் குரூப் பேஸ்ட் ஆன் தேர் பிலீஃப்ஸ். ஸோ ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன் வந்து ஒரு குரூப்பாக இருக்கிறவங்க வந்து பிலீவ் பண்ணுறது தான் என்னது religious discriminations. So we have completed this lesson here children. Study well. Thank you children.